Hi guys, welcome back to our channel. So in this video நாம் என்ன பார்க்க போகிறோம்னா it's gonna be an saving and half wasted day. ஏன்னா it's currently 1:30. நான் எதுவுமே படிக்க ஆரம்பிக்கல. 1:30க்கு மேலே தான் நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய எசென்ஷியல்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நான் என்னோடய டேபிள் ரொம்பவே மிஸ்ஸியாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து எதுவுமே டேபிள் மேலேயே எனக்கு சுத்தமாக உட்காந்து படிக்கல, கீழே உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு கீழே எனக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே எடுத்து வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன், அது வந்து தமிழ் தான். ஸோ இன்றைக்கி நான் வந்து அட்லீஸ்ட் தமிழில் வந்து ஒரு 3 to 4 இயர்லாவது கம்ப்ளீட் பண்ணிடணும் தான் வந்து இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் படிக்கிறேன்னா என்னென்னு தெரில. இன்றைக்கி ஏதாவது குக் பண்ணுற பிளான்ஸுமே எனக்கு இருக்குது. தமிழை பொறுத்த வரைக்கும் எனக்கு மேக்ஸிமம் எந்த மிஸ்டேக்ஸுமே வராது. அப்படியே வந்து நான் எதில் மேக்ஸிமம் மிஸ்டேக் பண்ணுவேன்னா எல்லாமே 1 மார்க்கில் தான் மொத்தமாக விடுறது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸு 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ்னு சொல்லி எல்லாத்துலேயுமே கரெக்டாக அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் வாங்கிட்டு 1 மார்க்கில் சொலையாக வந்து 5 to 6 மார்க்ஸ் வந்து விட்டுருவேன். ஸோ இந்த டைம் வந்து நிறையா புக்கிங் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் 9th லாஸ்ட் இயரில் வந்து நிறையா படிக்காமல் வச்சுருந்தேன். பிகாஸ் அது லாஸ்ட் இயருங்கிறனால ஃபர்ஸ்ட் இயருக்கு கான்சென்ட்ரேட் பண்ண அளவுக்கோ செகண்ட் இயருக்கு கான்சென்ட்ரேட் பண்ண அளவுக்கோ என்னால் லாஸ்ட் இயர் நான் கான்சென்ட்ரேட் பண்ணல. ஸோ இன்றைக்கி உட்காந்து ஒரு கொஷினாக அப்படியே வந்து நல்லா ஃபுல்லாகவே மனப்பாடம் பண்ணிட்டேன். நான் நினச்சிட்டு இருந்தது என்னென்னா, பப்ளிக் நெருங்கும் போது நம்ம நிறையா படிப்போம். இப்போ நார்மலாக இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்ததை விட பப்ளிக் டைமில் வந்து நிறையாவே படிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சுத்தமாக வந்து இந்த லாஸ்ட் 25 டேஸ் வந்து சுத்தமாக எதுவுமே படிக்கலை. அதாவது இந்த டிசம்பர் நவம்பரில் பப்ளிக் எக்ஸாமோட பயம் இருந்தது, அது கூட பரவாயில்ல. அந்த டைம்லையாவது ஏதாவது ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். ஹாஃப் இயர்லி ஃபஸ்ட் ரிவிஷன் சொல்லிட்டு செகண்ட் ரிவிஷன் ஸ்டார்டிங் டைம்லேயே வந்து சுத்தமாக அந்த படிக்கிற இதே போச்சு. செகண்ட் டிவிஷன் கூட ஒழுங்காக படிக்கலன்னு தான் சொல்லணும். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரில. மொபைல் யூஸ் பண்ணுறதில்ல, டிவி பார்க்குறதில்ல, வேறு என்ன படிக்கிறதும் இல்லை. என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில. நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ தான் ஏதோ ஒரு 2 நாளாக தான் நான் வந்து படிச்சுட்ருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் சுத்தமாக படிக்கல. ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி வந்து இப்போ படிக்கிறதுனா அப்படின்னு ஆயிடுச்சு, படிக்கிறதா அப்படின்னு ஆயிடுச்சு. அந்தளவுக்கு சுத்தமாக எதுவுமே படிக்கிறதில்ல. ஏதோ பப்ளிக் வந்து பயம் இல்லை, எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பப்ளிக் வந்து ஏதோ ஜாலியாக நம்ம எழுத போகிற மாதிரி தான் இருக்குது. ஜாலியாக தான் எழுதணும், ஆனால் அதுக்கு வந்து சீரியஸாக எடுத்து கொஞ்சம் கூட படிக்கலை அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னால் வந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு வெளியே போய் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிட்டு வந்தேன். ஸோ வந்து தண்ணி என் பக்கத்தில் இருந்தால் நான் வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கேன் விடாமல். டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்லேயே அந்த ஒரு பாட்டிலை காலி பண்ணிடுறேன். ஆனால் தண்ணி இல்லைன்னா குடிக்கவே மாட்டேன், சுத்தமாக தண்ணி குடிக்க மாட்டேன். தலைவலி வந்து எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. நான் அழுகிற நிலைமைக்கு வரும்போது தான் நான் தண்ணி குடிக்கவே ஆரம்பிப்பேன். அந்தளவுக்கு நான் வந்து ஒரு சோம்பேறி. ஏன்னா வந்து தண்ணி பிடிச்சி வச்சா குடிக்கலாம், ஆனால் பிடிச்சி வைக்கிறக்கே நான் வந்து பிடிச்சே வைக்க மாட்டேன். அதனாலே வந்து மேக்ஸிமம் ஆஃப் த டேஸ் வந்து எனக்கு தலைவலி, வயிறு வலி, இந்த மாதிரி தண்ணி குடிக்காதனாலே நிறையா பிரச்சனைகள் வந்துடும். அதனாலே கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த டேவே வந்து படிக்காமல் விட்டுருவேன். அன்றைக்கி லீவ் விட்டுற மாதிரி ஆகிடும் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி ஸ்டடி பிளான்லாம் வந்து நிறையாவே போட்டேன், ஆனாலும் அதை ஃபாலோ பண்ணல. எப்படி போட்டேன்னா, நான் வந்து ஒரு சேனல் ரெஃபர் பண்ணி தான் நான் போட்டேன். அவங்க போட்டிருந்த ஸ்டடி பிளானே கொஞ்சம் நான் வந்து ஆல்ட்ரு பண்ணி போட்டிருந்தேன். ஒரு நாளைக்கு வந்து 5 சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி போட்டிருந்தேன். 12 டேஸில் வந்து ஹோல் சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. டுடே பார்த்திங்கன்னா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஃபைனல் மேட்ச் நான் அப்படியே க்ளீன் பண்ண வந்துட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு மேலே என்னால் கீழே உட்கார முடியல. அந்த டேபிளை அப்படியே குப்பையாக போட்டுட்டு எனக்கு படிக்கிறதுக்கே தோணலை. ஸோ நான் வேலை வந்து டக்குன்னு டேபிளை க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய திங்ஸ் எல்லாம் மேலே கொண்டு வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து இன்றைக்கி நான் குக் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு ரெசிபியுமே பார்த்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் குக் பண்ண போகிறது வந்து வெங்காய வடை தான். நான் வந்து கொஞ்ச நேரம் தான் படித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு போய் மினி ஸ்நாக்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு ஸ்கின் கேர்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் நறுக்கிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து நான் ரெசிபி ஷூட் பண்ணலாம் தான் நினச்சேன். என்ன யோசிச்சேன்னு தெரில, நான் நடுவில் எதையுமே ஷூட் பண்ணல, மறந்துட்டு சுத்தமாக. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. தீஞ்சு போல் அது கொஞ்சம் அந்த கலரே வந்து அப்படி தான் இருந்துச்சு கேமராவுக்கு. ஆனால் நார்மலாக பார்க்கும்போது ரெட் கலரில் தான் இருந்துச்சு. அப்படி நான் வந்து வெங்காய வடைலாம் சாப்பிட்டுட்டு ஒரு கடைக்கு போயிருந்தேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பப்ளிக் எக்ஸாமுக்காக ஒரு டிரான்ஸ்பரண்ட் பவுச் வாங்கலான்னு தான் போனேன். இதுதான் அந்த டிரான்ஸ்பரண்ட் பவுச். இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 rupees. நான் வந்து ஒரு
பவுச்சும் அதுக்கப்புறம் வந்து புதுசாக ஒரு டிப் பென்சில் ஒன்று வாங்கியது, அதை நான் காமிக்கிறேன். ஸோ இந்த 3 பென் தான் நான் வந்து என்னோடய பப்ளிக் எக்ஸாமுக்காக கொண்டு போகிறது. இது வந்து புதுசு, நான் இப்போ தான் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து 2 ஹீரோ பென். நான் எதுக்கு 3 எடுத்துகிட்டு போகிறேன்னு எனக்கு தெரில. இதுதான் நான் புதுசாக வாங்கினேன் டிப் பென்சில். எதுக்கு நான் வந்து 3 டிப் பென் இங்கு பென் எடுத்துகிட்டு போகிறேன்னு எனக்கே தெரில. நான் எதுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அர்ஜென்ட்காக கொண்டு போனேன். அப்புறம் டிப் பாக்ஸ், இரேஷர், ஷார்ப்னர், வாய் கொஞ்சம் குளருது, ஸ்கேல், காம்பஸ், அப்புறம் வந்து மஸ்ட் வந்து ஒரு ஜெல் பென் எடுத்துருக்கேன். என்னோடய ஃபேவரட் முருகன் கீ செயின் ஒன்று எடுத்துட்டேன். அவ்வளோதான், என்னோடய பப்ளிக் பவுச் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் அபிதிப் சைடை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.